தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் வெளியான முதல் கருத்து கணிப்பு. அதிமுக பாஜக கூட்டணி 127 இடங்களை கைப்பற்றுமாம். திமுகவை அதிரவிட்ட சர்வே முடிவு. வணக்கம் நண்பர்களே. கடந்த சில மாதங்களாகவே சில ஊடகங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பது குறித்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வந்தார்கள். அந்த கருத்து கணிப்புகள் அனைத்திலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்பது போன்ற சர்வே முடிவுகளை வெளியிட்டு வந்தார்கள். ஒருவேளை அந்த ஊடகங்கள் அனைத்தும் திமுகவின் ஆதரவு ஊடகங்களாக இருக்கலாம் என்றே தெரிகிறது. இப்படியான நிலையில் நேற்று தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் மேட்ரிக்ஸ் IANS என்கிற 2 நிறுவனங்கள் இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுக்க உள்ள 234 தொகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து சர்வே நடத்தியுள்ளார்கள். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி 114 முதல் 127 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து திமுக கூட்டணி 104 முதல் 114 இடங்களை மட்டுமே பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 6 முதல் 12 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறியுள்ளார்கள். இதன் மூலம் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது தெரிய வந்துள்ளது. அதையடுத்து அசாமில் பாஜக கூட்டணி 98 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். அங்கு மொத்தம் உள்ள 294 தொகுதிகளில் 155 முதல் 170 தொகுதிகளை அக்கட்சி கைப்பற்றும். பாரதிய ஜனதா கட்சி அங்கு 100 முதல் 115 இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு அண்டை மாநிலமான கேரளாவில் மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் தற்போது ஆட்சியில் இருக்கும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 61 முதல் 71 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 58 முதல் 69 தொகுதிகள் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கேரளாவில் ஆட்சியை பிடிப்பதில் இழுபறி நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இதுவரை வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வெளியான முதல் கருத்து கணிப்பிலேயே அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது NDA கூட்டணி கட்சிகளுக்கு உற்சாகத்தையும் திமுக கூட்டணிக்கு முதல் அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது. அடுத்த செய்தி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் தேதியை தள்ளி வைத்தது ஏன்? உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை செய்தியை வெளியிட்ட தேர்தல் ஆணையம். அதிரடியாக இறக்கிவிடப்படும் துணை ராணுவம். 39 நாள் இடைவெளியால் ஏற்பட போகும் சிக்கல். பெரும்பாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே அடுத்த சில வாரங்களிலேயே வாக்குப்பதிவு நடத்தி விடுவார்கள். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு நீண்ட இடைவெளி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த முறை தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைத்திருக்கிறது. மார்ச் 15ஆம் தேதியான நேற்று தேர்தல் தேதியை அறிவித்துள்ளார்கள். அதில் தமிழகத்துக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்று கூறியுள்ளார்கள். அந்த வகையில் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் தேதி வரை மொத்தம் 39 நாட்கள் இடைவெளி உள்ளது. இந்த நீண்ட கால இடைவெளி என்பது பொதுமக்களிடையே பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி நீண்ட காலம் தள்ளி வைப்பதால் இது அரசியல் கட்சிகள் பணப்புழக்கம் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமாக அமைந்துவிடும். அதனால் அதை சமாளிப்பது தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் குறைவான இடைவெளியிலேயே தேர்தல் வைத்திருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 39 நாட்கள் இடைவெளி கொடுத்திருப்பதன் பின்னணி என்ன என்று பலரும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமின்றி கடந்த 30 ஆண்டு காலமாக தமிழகம் புதுச்சேரிக்கு ஒரே நாளில்தான் சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவித்து வந்துள்ளார்கள். ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் கேரளா, அசாம், புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் தேதி என்று அறிவித்துள்ளவர்கள் மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். மேற்கு வங்காளத்துக்கு ஏப்ரல் 23 மற்றும் 29 என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 23ஆம் தேதி தேர்தல் நடத்தி மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். அந்த வகையில் மற்ற 3 மாநிலங்களுக்கும் ஒரே நாளில் தேர்தல் தேதி அறிவித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று மாற்று தேதியில் அறிவித்துள்ளார்கள். இதுகுறித்து தமிழக தேர்தல் ஆணையத்தில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் தமிழகத்தில் நடத்தப்பட்ட SIR என்கிற வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் 11.55% வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திருத்தங்களுக்கு பிந்தைய முதல் தேர்தல் என்பதால் கூடுதல் கண்காணிப்பு அவசியப்படுகிறது.
அதன் காரணமாகவே தமிழகத்துக்கு மாற்று தேதியில் தேர்தலை அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமின்றி தமிழக அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அளவில் போலி வாக்குகள் மற்றும் குளறுபடிகளில் ஈடுபட திட்டமிட்டு வருவதாக எங்களுக்கு உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்பதனால் மற்ற மாநிலங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூடுதல் துணை ராணுவ பாதுகாப்புடன் தேர்தல் நடத்துவதற்கு தாங்கள் திட்டமிட்டு இருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதிய தேதியில் தேர்தல் அறிவித்திருப்பது உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை செய்தியே காரணம் என்று தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி. கோவையில் 45 வயது பெண் காவலரை வன்கொடுமை செய்த எஸ்பி. காவல் நிலையத்திலேயே நடந்த கொடூர சம்பவம். அண்ணாமலை கடும் கண்டனம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்களில் திமுக நிர்வாகிகளால் பெண் காவலர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி குடும்ப பெண்களும் நாடு முழுக்க வன்கொடுமை செய்யப்பட்டு வருகிறார்கள். இப்படி திமுக ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைதான் உள்ளது. இந்த நேரத்தில் தற்போது கோவையில் ஒரு பெண் காவலரை காவல் நிலையத்தில் வைத்து எஸ்பி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் கோவை புதூர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கமாண்டர் பிரிவில் எஸ்பியாக உள்ளார். செந்தில்குமார் என்கிற இவர் உதவி ஆய்வாளராக இருக்கும் புஷ்பா குமாரி என்பவரின் உதவியுடன் 45 வயதான கோவையை சார்ந்த பெண் காவலர் ஒருவரை காவல்துறையின் அலுவலக அறையில் வைத்து வன்கொடுமை செய்திருக்கிறார். இதையடுத்து நேற்று இரவு கைது செய்யப்பட்ட அவர் மீது 10 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பெண் காவலரை கடந்த அக்டோபர் மாதம் இவர் பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு பெண் உதவியாளர் புஷ்பா குமாரி உதவியாக இருந்துள்ளார் என்பதனால் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் இந்த பெண் காவலரிடம் எஸ்பி செந்தில்குமார் தவறாக நடக்க முயன்ற போது அவர் அங்கிருந்து தப்பியுள்ளார். ஆனால் அதன் பிறகு உதவி ஆய்வாளர் புஷ்பா குமாரி அவரை மீண்டும் காவல்துறை அலுவலகத்திற்கு வர வைத்து எஸ்பி செந்தில்குமார் வன்கொடுமை செய்வதற்கு உடந்தையாக இருந்துள்ளார். இந்த குற்றச்செயலுக்காக எஸ்பி செந்தில்குமார் 12 மாதங்களுக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உதவியாக இருந்த பெண் ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டால் அந்த சம்பவங்களுக்கு எதிராக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இப்போது காவல் நிலையத்திலேயே ஒரு பெண் காவலர் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். காவல் நிலையத்தில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே இது உறுதிப்படுத்துகிறது. அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை செயல்பட்டு வருகிறது. இவரது கட்டுப்பாட்டுக்கு எப்போது காவல்துறை வந்ததோ அப்போதிலிருந்தே அவர்கள் தங்களது பொறுப்பை மறந்து முழு நேர குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, காவல்துறைக்குள்ளேயே இதுபோன்ற குற்றச்செயல்கள் நடப்பது தமிழக அரசின் நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த கொடூர சம்பவத்துக்கு தான் பொறுப்பேற்று தமிழ்நாட்டு மக்களிடம் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அண்ணாமலை இதற்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்.